வணக்கம் வாசகர்களே. கதையோடு கதைக்கலாம் வாங்க. நான் உங்கள் சுபாஷினி. காமெடி கலந்த காதல் கதைகள் கேட்கவும் ரசிக்கவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கதைகள் பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. 2 வார்த்தையாவது கதைய பத்தி கமெண்ட்ல தட்டி விட்டு போங்க. கதையோடு கதை பேச கதையின் வாயிலாக என் அன்பான வணக்கத்துடன் இது சுபாஷினியின் ஆடியோ கதைகள். நீங்க இப்ப கேட்கவிருக்கும் கதை அங்காரகனின் தீத்திரன் இவள். வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 21. பல உபகரணங்களுக்கு நடுவே படுத்திருந்தவளுக்கு பாலியல் வன்புணர்வு செய்ததற்கான தடயங்கள் ஏதேனும் உடலில் இருக்கிறதா என்று மருத்துவர்கள் சோதித்துக் கொண்டிருந்தார்கள். அதே சமயம் அகர்ணன் மீது புகார் அளிக்குமாறு அவர்களோடு வந்த பெண் காவலர் ராமச்சந்திரனை வற்புறுத்தி கொண்டிருந்தார். மேடம், கொஞ்சம் எங்களோட நிலைமைய புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. எதுவா இருந்தாலும் டாக்டர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். என்ன நடந்ததுன்னே தெரியாம எங்களை கம்ப்ளைண்ட் பண்ண சொல்றீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் எங்களுக்கு ஸ்பேஸ் தாங்க என்று பெண் காவலரிடம் பேசிய விக்கி, மாமா, நீங்க எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. நம்ம ஆதிராவுக்கு எதுவும் நடந்திருக்காது. நீங்க தைரியமா இருங்க என்று ஆறுதலாக அவர் கையை பிடித்தான். எல்லாரும் பேசுறத பார்த்தா மனசு பதறுது விக்கி. நிச்சயம் அகி அப்படி பண்ணிருக்க மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் நான் பார்த்து வளர்த்த பையன். ஆனா ஆதிரா இருந்த நிலைமையும் கடைசியா அகியோட பேரை சொன்னதும் ஒரு மாதிரி நெருடலா இருக்கு. ஆதிரா எந்திரிக்கிற வரை என்னால நிம்மதியா இருக்க முடியாது விக்கி. நீயும் அங்கதானே இருந்த. அப்படி என்னதான் நடந்தது என்று கேட்க அவனும் இன்று நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் சொல்ல ஆரம்பித்தான். அங்கு சென்றது முதல் அந்த அறையிலிருந்து ஆதிராவுடன் அகர்ணனை பார்த்தது வரை கூறியிருந்தான். இதில் அகர்ணன் ஆதிரா காதல் விவகாரமும் அடங்கியிருக்க ராமச்சந்திரனுக்கு இதை அகர்ணன் நிச்சயம் செய்திருக்க மாட்டான் என்று உறுதியாக நம்பினார். இருந்தாலும் சாட்சிகள் அனைத்தும் அவனுக்கு எதிராக இருப்பதால் ஆதிரா கண் விழித்ததும் இதற்கு முடிவு கட்டலாம் என்று ஆதிரா எழுந்திருப்பதற்காக காத்திருந்தார். அரை மணி நேரம் மருத்துவ சோதனைக்கு பிறகு வெளியே வந்த மருத்துவர் சோர்ந்து நின்ற ராமச்சந்திரனிடம், நீங்க தானே அந்த பொண்ணோட அப்பா என்றார். ஆமா டாக்டர் என்றதும், கொஞ்சம் ரூமுக்கு போய் பேசலாமா சார் என்று அழைத்து சென்றார். அவரை தனியே விட மனமில்லாத விக்கி அவரோடு அந்த மருத்துவர் அறைக்கு சென்றான். உட்காருங்க சார். இந்த பையன் யாரு? இது என் தங்கச்சி பையன்தான். எதுவா இருந்தாலும் சொல்லுங்க டாக்டர் என்று சொல்லும் போதே அவர் குரல் நடுங்கியது. நான் சொல்ல போறது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இத நீங்க கையாள்ற விதத்துலதான் உங்க பொண்ண இதுல இருந்து உங்களால மீட்க முடியும். பார்க்க படிச்சவர் மாதிரி இருக்கீங்க. சோ இத சரியா ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். உங்க பொண்ண ஆல்மோஸ்ட் ரேப் பண்ணிருக்காங்க. பாலியல் வன்புணர்வுல தான் இது வரும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்க கம்ப்ளைண்ட ரெஜிஸ்டர் பண்ணுங்க. டாக்டர் என்று அதற்கு மேல் பேச முடியாமல் தவித்தார். உங்க தவிப்பு எனக்கு புரியுது. ஆனா ஒரு டாக்டரா அந்த பொண்ணுக்கு நடந்தத உங்ககிட்ட சொல்லிதான் ஆகணும். ரூம்ல இருக்கும் போதே இந்த கேஸ எடுத்திருந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி வர சொல்லிருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சிலத பேச நினைச்சேன். இதுக்கப்புறம் உங்க பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமான நாட்களா அமையும். நீங்க இப்ப ரொம்ப தைரியமா இருக்கணும் சார். நீங்க தான் இதுல இருந்து அவங்கள ரெக்கவர் பண்ண சப்போர்ட் பண்ணணும். பெண் பிள்ளை சார். அப்பாவோட அரவணைப்பு ரொம்ப முக்கியம். உங்களோட ஒரு குற்ற பார்வை கூட இந்த சின்ன பொண்ணால தாங்கிக்க முடியாது. புரிதல் இல்லாம அந்த பொண்ண எதுவும் சொல்லிடாதீங்க. இதுல அந்த பொண்ணு எந்த தப்பும் பண்ணல. ஒரு வெறிநாய் கடிச்சிட்டு போனதா நினைச்சுக்கோங்க. இதுல ரொம்ப முக்கியம் அந்த பொண்ணோட மனநிலை தான். என் பொண்ணு எப்படி இருந்தாலும் என் பொண்ணுதான் டாக்டர். அவ ஒரு வாரியர். சீக்கிரம் சரியாகி வருவா என்று சொல்லும் போதே கண்ணீர் வழிந்தது. விக்கிக்கு இதை எப்படி கையாள்வது என்று தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் புரிந்தது. ஆதிராவை இதிலிருந்து வெளியே கொண்டு வருவது அத்தனை எளிதான விஷயம் இல்லை. இனி ஆதிராவிற்கு பக்கபலமாக இருந்து அவளை இதிலிருந்து எப்படியாவது மீட்க வேண்டும் என்று மட்டும் உறுதி கொண்டான். அவ எப்ப கண்ணு முழிப்பா டாக்டர் என்று விக்கி கேட்க, அவங்க தலையில பிளட் கிளாட் ஆகிருக்கு. எதையோ வச்சு தலையில அடிச்சிருக்காங்க. அதனால சரியா சொல்ல முடியல. டெஸ்ட் ரிப்போர்ட் வந்தாதான் ஃபர்தரா சொல்ல முடியும். டாக்டர், அவளுக்கு என்னலாம் நடந்துச்சு என்று கேட்கும் போதே பெத்த மனம் பதறியது. ஆனால் அவள் இதை கடந்து வர அவளுக்கு என்ன நடந்தது என்று ராமச்சந்திரனுக்கு தெரிய வேண்டும். அவளை கையாள கட்டாயம் கடினமாக இருக்கும் என்று தெரியும். நடந்தது முழுதாக தெரியாமல் மேலும் அவளை காயப்படுத்தி விடக்கூடாது என்ற எண்ணத்தில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு மருத்துவரிடம் பேசினார். ஒருத்தன் தான் ட்ரை பண்ணிருக்கான். பட் ரொம்ப அக்ரெசிவ் ஹேண்ட்லிங். ட்ரக்ஸ் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க உடம்பு முழுக்க அவனோட பல் தடம் இருக்கு. அது மட்டும் இல்லாம என்று ஆரம்பித்தவர் ஒரு நொடி தயங்கி, அவங்க வஜைனால ஃபோரின் பாடி இன்செர்ட் பண்ணி டார்ச்சர் பண்ணிருக்காங்க. பெனிட்ரேஷன் அப்போ வஜைனா டேர் ஆகி இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கோம்.
செமன் எதுவும் இல்ல, காண்டம் யூஸ் பண்ண ட்ரேஸ் எதுவும் இல்ல என்று மேலோட்டமாக அவளை வன்புணர்வு செய்த முறையை கூறினார். ராமச்சந்திரனுக்கு கண்ணை கட்டிக்கொண்டு வந்தது. அடுத்து என்ன செய்வது? ஆதிராவின் இந்த நிலைக்கு காரணமானவனை எப்படி கண்டுபிடிப்பது? அகர்ணனை இதில் சிக்க வைத்தது யார் என்று கேள்விகள் மனதை அரிக்க இறுகி போய் அமர்ந்திருந்தார். அவரை பார்த்த மருத்துவர், அக்யூஸ்டோட சலைவான் ஸ்கின் உங்க பொண்ணு உடம்புல இருந்து எடுத்திருக்கோம். அதை வச்சு அந்த ரேபிஸ்ட் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். எங்க சைட்ல இருந்து உங்களுக்கு தேவையான எல்லா சாம்பிள்ஸ் அண்ட் எவிடன்ஸ் கொடுத்துருவோம். தைரியமா இருங்க சார் என்று பேசிக்கொண்டிருக்கும் போதே இன்ஸ்பெக்டர் வந்திருப்பதாக வந்து செவிலியர் ஒருவர் கூற அவரை பார்க்க சென்றார். இடிந்து போய் அமர்ந்திருந்த ராமச்சந்திரனை பார்த்த விக்கி, இது கவலைப்படுற நேரம் இல்ல மாமா. இப்ப நம்ம எல்லாரும் ஆதிராவுக்கு துணையா இருக்கணும். அவ கண்ணு முழிக்கும் போது அவளுக்காக நம்ம இருக்கோம்னு அவளுக்கு புரிய வைக்கணும். நம்மளோட பாவமான பார்வையோ இப்படி ஆச்சேன்னு வார்த்தையோ அவளை உயிரோட கொல்லும். இத செஞ்சவனை சும்மா விடக்கூடாது. சீக்கிரம் அவனை கண்டுபிடிக்கணும். இன்ஸ்பெக்டருக்கு அகர்ணன் மேல ஏதோ வன்மம் தெரியுது. வேணும்னே ஃப்ரேம் பண்ற போல இருக்கு. உங்களோட பவர் யூஸ் பண்ணி இந்த கேஸ கொஞ்சம் சீக்கிரட்டா ஹேண்டில் பண்ண புஷ் பண்ணுங்க மாமா. நானும் அப்பா கிட்ட சொல்லி ஆதிராவ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு மூவ் பண்ண வேண்டிய வேலைய பாக்குறேன் என்றவன் சொன்னது போலவே அனைத்தையும் செய்தான். அதற்குள் சீதா மற்றும் விக்கியின் குடும்பம் வந்துவிட அங்கே உணர்வு குவியலாக இருந்தது. இளவரசியைப் போல் உலா வந்தவளை இப்படி ஒரு நிலைக்கு உள்ளாக்கியவனை கொல்லும் வெறி அங்கிருந்த அனைவருக்கும் வந்தது. பிரித்து மற்றும் அவனது தந்தை விகர்ணனுக்கு துணையாக காவல் நிலையத்தில் இருக்க சிந்துஜா மட்டும் வந்திருந்தார். யாருக்கு யார் ஆறுதல் தருவது என்று தெரியாமல் தவித்தனர். காவல்துறை கெடுபிடி, மருத்துவமனை கோட்பாடு என்று அனைத்தையும் சரிக்கட்டி ஆதிராவை மாணிக்கத்தின் மருத்துவமனைக்கு மாற்ற கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆகிவிட்டது. அதே சமயம் காவல் நிலையத்தில் சஸ்பெக்ட் என்று அழைத்து வரப்பட்ட அகர்ணன் குற்றவாளிகளை அமர வைக்கும் மேசையில் உட்கார வைக்கப்பட்டிருந்தான். ரித்விக், அவனது தந்தை கிருஷ்ணன் மற்றும் கல்யாணி, அஞ்சலியின் தந்தை ஈஸ்வரன் அவர்களது குடும்ப வக்கீலுடன் துணை ஆய்வாளரிடம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அங்கு அமர்ந்திருந்த அகர்ணனின் மனம் முழுவதும் ஆதிராவை சுற்றிதான் இருந்தது. அவன் செல்லும் போது அவள் இருந்த நிலையே சொன்னது. அவள் அனுபவித்ததை எப்படி தாங்கினாள்? பூவை விட மென்மையானவள், அவளுக்கு இப்படி ஒரு நிலையா என்று நினைக்க நினைக்க மனம் அழுத்தியது. அவளை இப்படி செய்தவனை தன் கையால் கொன்றால்தான் நிம்மதி என்று நினைத்தவனுக்கு இங்கிருந்து எப்போது தன்னை விடுவார்கள், ஆதிராவை காணலாம் என்று பரிதவித்தான். அதுவரை அவர்கள் பேசுவதை கவனிக்காதவன் துணை ஆய்வாளர் ஆதிரா இறுதியாக அகி என்ற பெயரை கூறியதாகவும் கூடவே தன்னை விடுமாறு சொன்னதாகவும் கூறியதை கேட்டவனுக்கு நெஞ்சம் அடைத்தது. என்னை எப்படி உன்னால அப்படி நினைக்க முடிஞ்சது? நான் போய் உன்ன என்று அதற்கு மேல் அதை நினைக்க கூட அவனால் முடியவில்லை. நீயே எப்படி சொன்னா என்னை யாரடி நம்புவாங்க என்று நினைக்க நினைக்க அவனை அறியாமல் அவன் கண்ணிலிருந்து நீர் வழிந்தது. இல்ல, அவ அப்படி சொல்லிருக்க மாட்டா. எல்லாரும் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. என் தீராய் என்ன சொல்லிருக்க மாட்டா. யார் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் என்று அவன் போக்கில் இருக்க அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. ஆதிராவின் உடம்பிலிருந்து எடுக்கப்பட்ட சலைவா மற்றும் DNA சாம்பிள் அகர்ணனோடு பொருந்துகிறதா என்று ஆய்வு செய்ய மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்த கூறி ஆய்வாளர் கட்டளையிட அதை பற்றி அகர்ணனின் வக்கீலிடம் பேசினார் துணை ஆய்வாளர். முதலில் அதற்கு அவர் மறுத்தாலும் ஒரு கட்டத்திற்கு மேல் வேறு வழியில்லாமல் ஒப்புக்கொண்டார். அதற்கு முன் அகர்ணனிடம் வந்தவர் அவன் எதுவும் செய்யவில்லையே என்று கேட்க உடல் கூசி போனான். இல்லை என்று அவன் தலையாட்டிய பிறகே அந்த ஆய்விற்கு சம்மதம் கூறினார் அவர்களது அட்வொகேட். இனி வரும் காலத்தில் இப்படிதான் அனைவரின் கேள்வியும் பார்வையும் இருக்குமோ என்ற ஐயம் அவனை சூழ்ந்தது. அத்தியாயம் 22. அகர்ணனுக்கு ஆதிரா மீதிருந்த நம்பிக்கை அங்கு இருந்து மருத்துவமனை செல்லும் வழியில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. என்னதான் அவள் அப்படி சொல்லியிருக்க மாட்டாள் என்று ஒரு மனம் சொன்னாலும் சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் அவனுக்கு எதிராக அல்லவா இருக்கிறது. அவன் மனநிலை புரியாதவர்கள், என்ன நடந்தது, நீ எப்படி சரியாக அந்த அறைக்கு சென்றாய், உண்மையாக நீ எதுவும் செய்யவில்லையா என்று பல கேள்விகளை கேட்டு மேலும் அவனை வதைக்க காரணமே இல்லாமல் அவனது ஆதங்கம் எல்லாம் ஆதிராவின் பக்கம் திரும்பியது. இது பெரிய முட்டாள்தனம் என்று புரிந்தாலும் அதை ஏற்க முடியாத குழம்பிய மனநிலையில் தவித்தான். பெரிய மனப்போராட்டத்தில் இருந்தவனுக்கு தற்சமயம் அவனது நிலை மட்டுமே பெரியதாக தெரிந்தது. 20 வயதுடைய அகர்ணனிடம் அதற்கு மேல் என்ன மனமுதிர்வை நாம் எதிர்பார்க்க முடியும்? பிறந்ததிலிருந்து தங்கத்தட்டில் வைத்து வளர்க்கப்பட்டவன். தோல்வியோ இது போன்ற சூழ்நிலையோ இதுவரை கண்டிராதவன். அதுவும் இப்படி தவறே செய்யாமல் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான்.
கடந்த 8 மணி நேரத்திற்குள் அவன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள்! அடுத்த வாரம் வெளிநாடு செல்ல இருப்பவனின் எதிர்கால வாழ்க்கை எப்படி அமையுமோ என்ற அச்சமும், இந்த பிரச்சனையில் இருந்து வெளியே வந்தாலும் சிதைந்த அவன் பெயர் சரியாகி விடுமா என்று பல கேள்விகள் அவன் மனதை ஆட்டி படைத்தது. அவன் மருத்துவமனைக்கு வரும்போது அங்கே ஆதிராவின் குடும்பம் அவளை டிஸ்சார்ஜ் செய்து கொண்டிருந்தனர். அவளை பார்க்க வேண்டும் என்று மனம் துடிக்க வாய்விட்டு அவன் அன்னையிடம் கேட்டான். இருக்கும் பிரச்சனையில் அவளை பார்க்க வேண்டாம் என்று அவர் கூறியதை தவறாக புரிந்து கொண்டான் அகர்ணன். அம்மாவை என்ன நம்பலனா யார் என்ன நம்ப போறா என்று உள்ளுக்குள் நொறுங்கி போனான். ஆனால் கூட வந்த கல்யாணியின் மனமோ எங்கே அவன் அவளை பார்க்க சென்று அது ஒரு பிரச்சனை ஆகிவிடுமோ என்ற ஐயத்தில் அவனிடம் வேண்டாம் என்று சொல்லியிருந்தார். இருந்தாலும் மனம் கேட்காமல் ஆதிராவின் நிலையை விசாரிக்க ரித்விக்கை அனுப்பினார். இதை எதுவும் அறியாத அகர்ணன் மனதளவில் துவண்டு போனான். அடுத்தடுத்து அவனை அழைத்து சென்று சலைவா மற்றும் பிளட் சாம்பிள்ஸ் எடுக்க ஒரு மாதிரி வெறுமையாக உணர்ந்தான். தான் சொல்வதை யாரும் இனி நம்ப போவதில்லை. யாருக்காக தன்னை நிரூபிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனை சூழ்ந்தது. கூட வந்த காவல் அதிகாரி மருத்துவரிடம் பேசிக் கொண்டிருக்க அகர்ணன் அந்த அறை வாசலில் 2 கான்ஸ்டபிள் பாதுகாப்பில் நின்றிருந்தான். சற்று தள்ளி கல்யாணியுடன் ரித்விக், தந்தை கிருஷ்ணன் மற்றும் அஞ்சலியின் தந்தை ஈஸ்வரனோடு நின்றிருக்க, அவர்களுக்கு அருகே நின்றிருந்த வக்கீல் அலைபேசியில் யாரிடமோ காரசாரமாக பேசிக் கொண்டிருந்தார். பின் அகர்ணனிடம் வந்தவர், நீ தப்பே பண்ணியிருந்தாலும் நாளைக்கு உனக்கு பெயில் வாங்கிடுவேன் தம்பி, நீ ஒன்னும் கவலைப்படாத, உன் கூட என் ஜூனியர்ஸ் இருப்பாங்க, ஏதாவது சொல்லணும்னா அவங்க கிட்ட சொல்லு என்றவர் அவன் பதிலை கூட எதிர்பார்க்காமல் அங்கிருந்து சென்றார். அதே நேரம் அங்கு சேர்ந்து நின்றிருந்த விக்கியிடம் வந்த ரித்விக் ஆதிராவை பற்றி விசாரிக்க மருத்துவர் சொன்னதை மேலோட்டமாக கூறினான். அதற்கே ரித்விக்கின் மனம் தாங்க முடியவில்லை. அகர்ணன் பார்த்து கொள்வான் என்று உள்ளே செல்லாமல் வந்திருக்க கூடாதோ என்று அவன் மனசாட்சி அவனை குத்தியது. இப்ப எப்படி இருக்கா ஆதிரா? கண்ண முழிச்சு ஏதாவது பேசினாளா என்று கேட்கும் போதே அவன் தொண்டை அடைத்தது. இன்னும் கான்சியஸ் வரல, இப்படியே போனா கோமா போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு என்னவோ அவளை நம்ம ஹாஸ்பிட்டல் வச்சு ட்ரீட் பண்ணா சரியாகுமோன்னு தோணுது. அதுவும் சரிதான், இன்ஸ்பெக்டர் என்னென்னமோ சொன்னாரு, அவ அகை பேர சொன்னதா, ஒரே குழப்பமா இருக்கு, என்ன ஆச்சு? எங்களுக்கும் ஒன்னும் புரியல ரித்து. ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அகி என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு மயங்கிட்டா. அதுக்கப்புறம் கான்சியஸ் வரவே இல்ல. அவ அகி பேரதான் சொன்னாலான்னு கூட சரியா தெரியல. பட் போலீஸ் அகி மேல சஸ்பெக்ட் பண்றாங்க. எனக்கு என்னமோ அகிய ஃப்ரேம் பண்ற போல இருக்கு. எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. அப்பா கிட்ட சொல்லி பிரைவேட் டிடெக்டிவ் மூலமா இத விசாரிக்க சொல்லிருக்க விக்கி. ஆதிராவை இப்படி பண்ணவன அவ்வளோ ஈஸியா தப்பிக்க விட மாட்டேன். நீ மாமா அத்தைக்கு துணையாயிரு. அகர்ணன் வெளியே வந்ததும் நான் ஆதிராவை பார்க்க வரேன். அகி எப்படி இருக்கான்? அவன் என்ன நினைக்கிறான், என்ன பார்த்தான், இது எதுவுமே தெரியல விக்கி. பேசவே மாட்டேங்கிறான். விகா கூட மட்டும் 2 வார்த்தை பேசினான். ஆதிராவை பத்தி கேட்டான், அவ்வளவுதான். வேற எதுவும் பேசல. இந்த விஷயத்த நம்ம கடக்க இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்கணும்னு தெரியல. கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு வழி இருக்கதான் செய்யும் என்று விக்கி பேச, அவனை அணைத்த ரித்விக் தன்னை அறியாமல் அழுக ஆரம்பித்தான். அவ எப்படிடா இதுல இருந்து மீண்டு வரப்போறா? அவன் முதுகை தடவிய விக்கி, நம்ம எல்லாரும் அவளை எப்படியாவது இதுல இருந்து வெளியே கொண்டு வரணும் ரித்து. நம்மளும் அழுதுட்டு இருந்தா அத்தை மாமாவை எப்படி தேத்துறது? நம்ம எமோஷனல் எல்லாம் கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த விஷயத்த சரி செய்ய முயற்சி பண்ணலாம். இப்ப நீ போய் கல்யாணி சித்தி கூட இரு. எதுனால எனக்கு போன் பண்ணு, நான் உடனே வரேன் என்று சீதாவிடம் சென்றான். இதே சமயம் இலக்கின்றி வெறித்துக் கொண்டிருந்த அகர்ணனிடம் வந்த ராமச்சந்திரன், உன் மேல எந்த தப்பும் இருக்காதாகி, எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று அவன் தலையை தடவியவர் தளர்ந்த நடையில் ஆதிராவை காண சென்றார். செல்லும் ராமச்சந்திரனை பார்த்து கொண்டிருந்தவனின் தோளில் யாரோ கை வைக்க திரும்பி பார்த்தால் லிங்கம் நின்றிருந்தார். அவரை பார்த்ததும் இனி தந்தை அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை அவனுக்கு வந்தது. என்ன நடந்தது அகி என்ற கேள்வியில் மற்றவர்கள் மாதிரியே அவரும் தன்னை சந்தேகப்படுகிறாரோ என்ற எண்ணம் அவன் மனதை நிறைத்தது. சூடு கண்ட பூனை போல் அகர்ணன் இருக்க அது புரியாமல் அடுக்கடுக்காக கேள்விகளை தொடுத்தார் லிங்கம். லிங்கத்திற்கு அங்கு நடந்தது அவரது மகன் வாயால் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவர் நினைக்க தவறிய விஷயம் தற்போது அவனது மனநிலை என்னவாக இருக்கும் என்பதை. அதன் பிறகு யாரிடமும் ஒரு வார்த்தை கூட அவன் பேசவில்லை. இழுத்த இழுப்பிற்கு சென்று அவர்கள் சொன்னதை இயந்திரத்தனமாக செய்தான். அவனை பார்த்த குடும்பத்தினருக்கு ஆற்றாமையாக இருந்தது. வாயை திறந்து பேசினால்தானே ஏதாவது செய்ய முடியும் என்று கவலைப்பட்டனர். மீண்டும் அவனை காவல் நிலையம் அழைத்து வந்துவிட
அங்கே சில விதிமுறைகளை முன்வைத்தார் ஆய்வாளர். அதாவது அவன் எங்கேயும் செல்லக்கூடாது என்ற நோக்கத்தில் அவனது ஆவணங்களை சமர்ப்பிக்க சொல்ல, முற்றிலும் அதனை மறுத்த அவனது வக்கீல் அந்த விஷயத்தை அவரது உயர் அதிகாரியிடம் பேசினார். ஏற்கனவே ஆய்வாளர் செய்கையில் சற்று சந்தேகித்த எஸ்பி அதன்பின் அவரே முன்வந்து அந்த கேஸை ஆராய்ந்தார். அதற்கு பிறகுதான் படபடவென்று அனைத்து வேலைகளும் அவரது பார்வையில் நடந்து முடிந்தது. எடுத்த சாம்பிள்ஸ் அனைத்தும் ஆதிராவிடம் இருந்து எடுத்த சாம்பிள்ஸுடன் மேட்ச் ஆகாததால் அவன் இதை செய்யவில்லை என்று முடிவுக்கு வந்தனர் காவல்துறை அதிகாரிகள். அதன் பிறகே அவனை அந்த கேஸில் இருந்து வெளியேற்றினார்கள். அவனை எப்படியாவது இதில் சிக்க வைத்து தன்னை அடித்ததற்கு பழிவாங்க நினைத்திருக்க, அதற்குள் இந்த ரிப்போர்ட் வந்து அவரிடமிருந்து அவனை காப்பாற்றியது. அவனை பிரைம் சஸ்பெக்ட் லிஸ்டில் வைத்ததற்கான ஆதாரமாக ஆதிரா ஆம்புலன்ஸில் கூறியதை பதிவு செய்தியாக சமர்ப்பித்திருந்தார் ஆய்வாளர். மேலும் அவன்தான் செய்திருக்க கூடும் என்று பல கான்ஸ்பிரசி தியரியை கூறி அதை அகர்ணன் தான் செய்தான் என்று ஆணித்தரமாக கூறினார். அகர்ணன் மீது குற்றம் எதுவும் இல்லை என்ற நிலையில் எஸ்பியின் தீவிர விசாரணையில் ஆதிராவை கடைசியாக அழைத்து சென்றது அந்த கருப்பு சட்டை அணிந்த நபர் என்று தெளிவாக தெரிந்தது. அந்த 5 நட்சத்திர விடுதியின் மற்ற சிசிடிவி பதிவை கைப்பற்றி விசாரித்தார். அதில் அன்று மட்டும் சுமார் 27 பேர் கருப்பு சட்டையில் வந்ததாகவும் அதில் அகர்ணனும் அடக்கம் என்று தெரிந்தது. மேலும் 20 முதல் 30 வயதிற்குள் 13 பேர் என்று தெரிய வர, அவர்கள் அனைவரையும் தொடர்பு கொள்ள முயல, அதில் 3 பேரது எண் தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளது என்ற இயந்திர பதிவு வர, அவர்களை தேட ஒரு குழுவை ஏற்பாடு செய்தார் எஸ்பி. கேஸை எடுத்த 2 மணி நேரத்திற்குள் தன்னால் இத்தனையை கண்டுபிடிக்க முடிந்ததென்றால் ஏன் இன்ஸ்பெக்டர் இதை செய்யவில்லை என்று அவர் புறம் சந்தேகம் திரும்பியது. அவரை விசாரணை செய்ய பெரியதாக எந்த விஷயமும் அவருக்கு கிடைக்காததால் அவரை விடுத்து வேறு கோணத்தில் யோசிக்க ஆரம்பித்தார். ஒரு தவறும் செய்யாத அகர்ணன் இதில் சிக்கி இருப்பதால் அவனை வெளிக்கொண்டு வர நினைத்த எஸ்பி தன் மேல் அதிகாரிகளிடம் அதை பேசினார். தவறு செய்யாதவனை வைத்துக்கொண்டு ஒரே இடத்தில் நிற்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதால் அவனை இந்த கேஸில் இருந்து நீக்கிவிட அவர்கள் உத்தரவிட்டார்கள். அவனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டு நேராக ஆதிராவை அனுமதித்திருந்த மருத்துவமனைக்கு வந்தார். அங்கே பல கட்ட சிகிச்சைக்கு பிறகு கண்ணை திறந்திருந்தாள் ஆதிரா. ஆனால் இன்னும் அவள் இயல்பு நிலைக்கு மாறாததால் அவளிடம் இப்போது விசாரிக்க முடியாது என்று மருத்துவர் திட்டவட்டமாக கூறினார். அதே சமயம் யாரும் இல்லாத அந்த குடோனில் கை கால் கட்டப்பட்ட நிலையில் இருந்த ஒருத்தன் தன் உயிருக்காக கதறிக் கொண்டிருந்தான்.